ஹலோ உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி நம்ம கூடஞ்சேரி வெங்கடேஸ்வர தேட்டருக்கு வந்திருக்கேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமார். அவரை பார்க்கவே தேவையில்லைங்க, ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லோகேஷ் கனகராஜ் அண்ணன் தான் ப்ரொடியூசர், அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஏன்னா ஃபைட் கிளப்புன்றது ஒரு வெறித்தனமாக ஒரு சண்டை காட்சின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா அதை தான் குறிக்குது, அந்த டைட்டில் நேமே அதை தான் குறிக்குது. ஏன்னா படம் பார்க்குறதுக்கு உள்ளே போயிருக்காங்க. பப்ளிக் ஆளுகிட்ட படத்தை பார்த்துட்டு வெளியே வரங்கிட்ட என்ன ரிவ்யூ கொடுப்பாங்களோ, படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்போமா, வாங்க உள்ளே போவோம். எதுக்கு நான் ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்கிறீங்க படத்தை? அவ்வளோ மொக்கையாக இருக்குதா எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. நான் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா இருந்தது இல்லை? நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆக்ஷன் படமா? ஆக்ஷன் படம் ஃபுல்லாக. நான் லோகேஷோடைய ஃப்ரெண்டு தான் ராவா இருந்துச்சு. ப்ரொடியூசர் பண்ணிக்கிறேன், வெயிட்டாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது, பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச படத்துலேயே அந்த எந்த சீன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்த்தது? பெஸ்ட்டாக பார்த்ததா? ஒரு பஸ்ஸில் ஒரு சேசிங் சீன் மாதிரி ஒரு ஃபைட் சீன் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பற்றி? ஃபேமிலி மூவி இல்லை, நான் ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி தான். ஆக்ஷன் மூவி, பசங்களாம் போய் ஜாலியாக பார்க்கலாம். பசங்க யங்ஸ்டர்ஸ்க்காக. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. நார்மலாக இருக்குது. அப்புறம் நார்மலாக இருந்துதா? எதுக்குண்ணா நார்மலாக இருக்குது? வெயிட்டாக நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டோரி எதுவுமே கிடைக்கலையா? ஸ்டோரிலாம் இல்லை கெஞ்சா பசங்களை இது பண்ணுறது தான். வெறும் கெஞ்சா பகை நம்ம இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. சண்டை ஏற்கனவே படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த பெஸ்ட் படம் அவருக்கு லைஃப்பில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படின்னா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு அந்த சிகரெட்டு கெஞ்சா ஆல்ஸ் இது தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கா? மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. அவருடைய ஆக்டிங் என்ன? ஆக்டிங் பரவாயில்ல, சூப்பர். ஓகேண்ணா, ஓகேண்ணா. யங்ஸ்டர்ஸ்க்கு பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பற்றி? ஒரு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க படத்தை பற்றி என்ன மார்க் கொடுக்கணும்? அவங்க இதுமாரி பண்ணக்கூடாது, அதிகமாக கெஞ்சா அடிக்கக்கூடாது, சிகரெட் அடி பண்ணக்கூடாது, அது மாரி சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஒரு கோர்ட் நல்லா இது பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். விளையாட்டு இதில் வந்து ஃபுட்பால் இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓகே. ஆனால் அதெல்லாம் பண்ணலை. அது பண்ணல. அது உங்களுக்கு வெறும் ஃபைட் சீனாக தான் போயிட்டுருக்கு. அதை ஏமாத்திட்டேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஒயிட்டாக கொடுத்துருக்கலாம். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கெஞ்சா அந்த இது அதெல்லாம் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. அது எந்த மீனிங் எந்த இதில் போகிறாங்களோ அந்த இதில் போகாமல் வெறும் ஃபைட் சீனு கெஞ்சா அந்த மாரியான இதில் தான் கொண்டு வந்துட்டாங்களே தவிர அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த இதுவே போகல. ஓகே. அதுமாரி போனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது அந்த மாதிரி இதுவும்? ஆமாம், எதிர்பார்த்து போயிருக்கீங்க, அது கிடைக்கல. கிடைக்கல. ஓகேண்ணா, தேங்க்யூ.